ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு 6 ஸ்டேட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா கவுன்சில்லாம் கிடையாது, அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. கவுன்சில்லாம் வந்து அபோலிஷ் பண்ணிட்டாங்க. 1986 நவம்பர் 1 அப்போது எம்ஜிஆர் பீரியடில் வந்து அபோலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் சில ஸ்டேட்ஸில் மட்டும் அசம்பிளியும் இருக்குது, கவுன்சிலும் இருக்குது. இப்போது நம்மளுடைய இதெல்லாம் வந்து என்னென்னா யூனிகேமரல்னு சொல்லுவாங்க. ஒன்று தானே இருக்குது, அசம்பிளி மட்டும் தானே இருக்குது. ஆனால் சில ஸ்டேட்டில் வந்து கவுன்சிலும் இருக்கும், அசம்பிளியுமே இருக்குமா. அதனால் அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 6 ஸ்டேட்டில் மட்டும் இருக்குல்ல, அதை வந்து என்னன்னு பார்க்கலாம். கவுன்சில் இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீகார், அடுத்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஓகே, இவ்வளோ தான் வந்து 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.